ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 28ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நவநாசிச பாணியில் தமிழர் குடித்தொகையை மாற்றியமைக்க முயற்சி, பேராசிரியர் பத்மநாதன் குற்றச்சாட்டு. நவநாசிச பாணியில் பல அரசுரைகள் பலம் பொருந்தியவர்கள் மற்றும் செல்வாக்கு பொருந்தியவர்களுடன் இணைந்து தமிழர் குடித்தொகையை மாற்றியமைப்பதற்கு முயற்சிக்கப்படுகின்றது என்று பேராசிரியர் பத்மநாதன் தெரிவித்துள்ளார். பேராசிரியர் பத்மநாதனின் ஒரு மறைந்து போன நாகரிகத்தின் தரிசனம் ஆதிகால ஜாழ்ப்பாணம் நூல் வெளியீட்டு நிகழ்வு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தமிழ் தேசியத்தின் உற்பத்திக்கு அடிதானமாக காணப்படும் மொழி வழக்கும் இடையறாத நிலப்பரப்பும் கிறிஸ்துவுக்கு முதல் நூற்றாண்டிலேயே உருவாகிவிட்டது. இலங்கை தமிழர்களினதும் சிங்களவர்களினதும் முன்னோர்கள் நார்களின் வழிமுறை சந்ததியினரே. 19ஆம் நூற்றாண்டில் சுதந்திரம் கிடைத்த பின்னர் சிங்கள தலைவர்கள், படித்தவர்கள், அரச சட்டசபையில் இருந்தவர்கள், பக்குவமான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனம். ஆதலால் நாட்டில் ஒரு சமஷ்டி முறையிலான ஆட்சி அமைய வேண்டுமென்றார்கள். நாங்கள் என்ன செய்தோம்? எட்டியும் பார்க்கவில்லை. இப்போதும் என்ன சொல்கின்றோம்? ஒஸ்லோ பிரகடனத்தில் எழுதப்பட்டுள்ளது என்கின்றோம். எங்களுடைய கோமாளித்தனம் தொடர்ந்து வந்ததால் எங்கள் இருப்புக்கே பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. 15 லட்சம் தமிழர்கள் உள்ளனர். ஆனால் 17 கட்சிகள் உள்ளன. மலையகத்தில் உள்ள கட்சிகளுடன் சேர்த்தால் 24 கட்சிகள். இவற்றை கொண்டு எங்கே போகப் போகின்றோம்? நாங்கள் தற்போது என்ன செய்ய வேண்டுமென்றால், எமது இருப்பை பாதுகாப்பதற்கு என்னென்ன நிறுவனங்கள் உள்ளனவோ, தற்போதைய அரசமைப்பின்படி என்னென்ன நிறுவனங்களுக்கு என்ன அதிகாரம் உள்ளதோ அவற்றை பயன்படுத்தி இயக்க வேண்டும். அவற்றின் மூலம் இந்த ஆவணங்களை தேட வேண்டும், தேடி பாதுகாக்க வேண்டும், அருங்காட்சியகங்களை அமைக்க வேண்டும், காட்சிப்படுத்த வேண்டும், மீண்டும் எங்களின் தேசிய உரிமையை எழுச்சியை வளர்க்க வேண்டும். சர்வதேச ரீதியாகவும் சிங்கள மன்னர்களின் ஆட்சி வழக்கின்படியும் தமிழ் மக்களின் அரசுகள் பிராந்தியங்கள் தனித்துவமானவை, அரசுரிமையில் இறைமையின் பங்குள்ளவை என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட விடயம். இது பற்றி எங்களுடைய துறையில் உள்ளவர்கள்தான் அடக்கி வாசிக்கின்றார்கள். உள்ளதை சொல்வதற்கு பயப்படக்கூடாது. ஒன்று மட்டும் சொல்கின்றேன், தமிழீழம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. எந்த ஒரு நாடும் ஆதரிக்காது. இந்த யுகத்தில் ஒருவராலும் அமைக்க முடியாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது, ஜிஎல்பீரிஸ் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கோ அல்லது தற்போதைய ஜனாதிபதிக்கு பதவி நீடிப்பை வழங்குவதற்கோ அரசமைப்பில் இடமில்லை என்று சட்டத்துறை பேராசிரியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜிஎல்பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தேர்தல் நடத்தப்படும் காலப்பகுதி தொடர்பில் அரசமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த திகதியின் அடிப்படையில் கட்டாயம் தேர்தல் நடத்தப்பட்டாக வேண்டும். அந்த வகையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் நடத்தப்பட்டாக வேண்டும். நிலைமை இவ்வாறு இருக்கையில் சர்வஜன வாக்கெடுப்பொன்றை நடத்தி தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டும் என்பதான தகவல்கள் பரப்பப்படுகின்றது. தற்போதைய ஜனாதிபதிக்கு மக்கள் ஆணை இல்லை. கோத்தபாயவின் எஞ்சிய பதவிக்காலத்துக்காகவே நாடாளுமன்றம் ஊடாக அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜே.ஆர். ஜெயவர்தன நாடாளுமன்றத்தின் ஆயுட்காலத்தை நீடித்துக் கொள்வது சம்பந்தமாகவே சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தியிருந்தார். மாறாக ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு அல்ல. எனவே இவை இரண்டையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரச அலுவலர்களின் கணக்கெடுப்பு இன்று. அரச அலுவல்களை கணக்கெடுக்கும் பணி நாடு பூராகவும் இன்று இடம்பெறவுள்ளது. 8 வருடங்களின் பின்னர் அரச அலுவலர்களை இவ்வாறு கணக்கெடுக்கும்படி நடைபெறுவதாக புள்ளிவிவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இறுதியாக 2016ஆம் ஆண்டு அரச அலுவலர்களை கணக்கெடுக்கும்படி நடைபெற்றது. 2016ஆம் ஆண்டு மொத்தமாக 11 லட்சம் அரச அலுவலர்கள் சேவையில் இருந்தார்கள். மத்திய மாகாண சேவையில் உள்ள நிரந்தர தற்காலிக ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரும் இந்த 11 லட்சம் பேரில் அடங்குகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புலமை பரீட்சில் விண்ணப்பங்கள். புலமை பரீட்சில் பரீட்சைக்கான விண்ணப்பங்களை இணைய வழியில் ஏற்றுக்கொள்ளும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தரம் 5 புலமை பரீட்சை நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் பரீட்சைக்கான இணையவழி ஊடான விண்ணப்பங்கள் நேற்று திங்கட்கிழமை முதல் பரீட்சைகள் திணைக்களம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்துள்ளது. விண்ணப்பங்களை ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது.
எவ்வித காரணங்களுக்காகவும் விண்ணப்ப முடிவு தேதி நீடிக்கப்பட மாட்டாது எனவும் பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசின் வழக்கில் மாவை ஸ்ரீதரன் இடையே கருத்து முரண்பாடுகளாம். இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாடு தொடர்பான வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் மாவை சேனாதிராஜாவும் வெவ்வேறு சட்டத்தரணிகளுடன் நீதிமன்றில் முன்னிலையாகியதாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தமிழரசு கட்சி தொடர்பான வழக்கில் ஸ்ரீதரன் மற்றும் மாவை சேனாதிராஜா இடையே வெவ்வேறு நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. கட்சியின் சார்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் நான் உள்ளிட்ட 3 ஒரே நிலைப்பாட்டுடன் செயற்படுகின்றோம். ஆனால் மீதமுள்ள 4 பேரும் இருதரப்பாக பிரிந்து வெவ்வேறு நிலைப்பாடுகளுடன் செயற்படுகின்றனர். இதனை மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுத்துரைத்தேன். கட்சியின் முன்னணி அங்கத்தவர்கள் ஜாப்பை தெரியாதது போல் நடந்து கொள்வது தொடர்பிலும் விளக்கமளித்தேன் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஸ்ரீலங்காவில் ஸ்டார்லிங்க் சேவை ஏற்பாடுகள் பூர்த்தி. உலக பணக்காரரும் முதலீட்டாளருமான எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இணைய சேவையை இலங்கையில் அறிமுகப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையடைந்துள்ளன என்று ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த ஜனாதிபதி ரணில் ஜாழ்ப்பாண இளைஞர்களுடனான சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்டார்லிங்க் இணைய சேவை கொழும்புக்கு வெளியேதான் வழங்கப்படும். தற்போது புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடும் செயற்பாடு மட்டுமே மீதமுள்ளது. மிகுதி அனைத்து ஏற்பாடுகளும் முழுமை செய்யப்பட்டுள்ளன என்று ஜனாதிபதி ரணில் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரான்சின் தூதுவர் கொழும்பில் மர்மச்சாவு, மாரடைப்பு என சந்தேகம். இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ஜூன் பிராங்கோயிஸ் கொழும்பில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தூதுவர் பிராங்கோயிஸின் இறப்புக்கான காரணங்கள் வெளியிடப்படவில்லை. அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கலாம் எனவும் உடற்கூற்று பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான பிரான்ஸ் தூதுவராக பிராங்கோயிஸ் பணியாற்றி வந்தார். அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள இலங்கை இந்த விடயத்தில் முடியுமான அத்தனை உதவிகளையும் வழங்க தயார் என்றும் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழர் தாயகத்தில் 70 வருடங்களாக தமிழின அழிப்பு நடைபெறுகிறது. விக்கிபீடியா இணையம் மதிப்பீடு. இலங்கை தீவின் வடக்கு கிழக்கில் 70 வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்ற போரில் தமிழர்கள் இன அழிப்புக்கு உள்ளானமை தொடர்பான விவரங்களை விக்கிபீடியா இணையதளம் மதிப்பீடு ஒன்றின் அடிப்படையில் ஆங்கில மொழியில் வெளியிட்டுள்ளது. விக்கிபீடியா இணையதளத்தின் குறித்த அறிக்கையின்படி 1956ஆம் ஆண்டு தொடக்கம் 2009ஆம் ஆண்டு வரைக்கும் 2,53,818 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் இதில் 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்குமான இடைப்பட்ட காலப்பகுதியில் 1,69,796 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த காலப்பகுதியில் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை 12,437 எனவும் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டவர்கள் 1,12,246 எனவும் இடம்பெயர்ந்தவர்கள் 23,90,809 எனவும் முதன்முறையாக விக்கிபீடியா அறிக்கையிட்டுள்ளது. ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இன அழிப்பு இடம்பெற்றுள்ளது என்பதை இன்றளவிலும் ஏற்க மறுக்கும் தரப்புகள் சர்வதேச மட்டத்தில் காணப்படுகின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக யுத்தம் நிறைவடைந்த போதிலும் வடக்குக்கு சமாதானத்தின் பலன் கிடைக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு. யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்களாகியும் சமாதானத்தின் பலனை வடக்கு மக்கள் அனுபவிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 202வது கட்டமாக 11,77,000 ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் திருகோணமலை குமரடங்கடவெல மகா வித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு கடந்த 26ஆம் தேதி இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2019 மே 18 யுத்தம் நிறைவடைந்தது. யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் வடக்கின் நிலைமை குறித்து எம்மால் மகிழ்ச்சி அடைய முடியாது.
யுத்தம் ஒன்று முடிவடைந்த பின்னர் சமாதானத்தின் பலனை கூட சரிவர இச்சமூகம் பெறவில்லை. சமாதானத்தின் பலன்கள் சரியாக கிடைத்திருந்தால் இங்குள்ள பாடசாலைகள் கூட தேசிய பாடசாலைகளாக மாறியிருக்க வேண்டும். பெயர் பலகையுடன் சுருங்கிய தேசிய பாடசாலைகளை இங்கு நாம் நாடவில்லை. ஆனால் இங்கு அவ்வாறான எதுவும் நடக்கவில்லை. இன்னும் கூட இப்பிரதேசங்களில் யுத்தத்தால் அழிந்து போன பாடசாலைகள் இருக்கின்றன. சமாதானம் ஏற்பட்டு 15 வருடங்களாகின்றன. யுத்தத்தை வெற்றி கொண்டதற்காக எத்தனை தடவை வாக்களித்தீர்கள்? இன்னும் எமக்கு யுத்தத்தை காரணம் காட்ட முடியாது. இப்பிரதேச பாடசாலைக்கும் மாணவர்களுக்கும் நீதி நியாயம் நிலைநாட்டப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இந்தியா பயணமாக ரணில் திட்டம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவசரமாக இந்திய பயணம் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் லோக்சபா தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஒருமுறை தேர்தலில் வெற்றி பெறும் என செய்திகள் வெளியாகி வருகின்றன. அதன்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதிய பிரதமராக பதவிப்பிரமாணம் செய்து கொள்ளும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் நோக்கில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். மேலும் அதன் மூலம் இந்திய உயர் அதிகாரிகளை சந்தித்து ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஊடக நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் ஜேவிபியின் அரசியல் கூட்டணியான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் திசாநாயக்க எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் 2 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மஹிந்த அமைத்த அரசை கவிழ்க்க பாரிய சதித்திட்டம். நாமல் எம்பி குற்றச்சாட்டு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்க்க நாட்டில் பாரிய சதி இடம்பெற்றுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதற்கு எதிராக அரசாங்கத்திற்குள்ளேயே பல்வேறு சக்திகள் செயற்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். அரசாங்கத்துக்குள் இருந்துதான் சதி உருவானது. சர்வதேச சக்திகளும் பயங்கரவாத அமைப்புகளும் அரசாங்கத்தை கவிழ்க்க செயற்பட்டன. அதன் பலனாக நல்லாட்சி அரசாங்கம் உருவானது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச ஒப்படைத்த அரசாங்கத்தை கோட்டபாய ராஜபக்ச பொறுப்பேற்றார் என்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 1வது தொகுதி மாநாடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் தலாவ நகரில் நடைபெற்றது. ரஜரட்டையில் இருந்து போரை ஆரம்பிப்போம் என்ற தொனிப்பொருளில் நடைபெற்ற இந்த தொகுதி மாநாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். அங்கு உரையாற்றும் போதே நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கொழும்பில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட காலனி தமிழ் மக்கள் விசனம். இலங்கையில் உள்ள பிரபல காலனி நிறுவனத்தின் வெள்ளவத்தியில் உள்ள காட்சியறையில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட காலனிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கார்த்திகை பூவை அவர்களின் மனங்களை புண்படுத்தும் வகையில் காலனியில் பயன்படுத்தியமை வடிவமைப்பில் வேண்டுமென்றே உள்வாங்கப்பட்டதா என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு இந்த விடயங்களை எடுத்து சென்று உற்பத்தியில் இந்த சின்னத்தை தவிர்க்கவும், ஏற்கனவே காட்சியறையில் உள்ள குறித்த காலனிகளை மீளப்பெறவும் நடவடிக்கை எடுக்க தமிழர்கள் சார்பில் அரசியல் தலைவர்கள் முன்வர வேண்டும் என கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஜனாதிபதி தேர்தலில் யார் எமக்கு ஆதரவோ தமிழரசுக் கட்சியின் ஆதரவு அவருக்கே. வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகள் வெளிவந்த பின்னர் அறிவிப்போம் என்கிறார் சுமந்திரன் எம்பி. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகள் வெளிவந்த பின்னரே யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் தமிழரசுக் கட்சி அறிவிப்பை வெளியிடும் என தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று திங்கட்கிழமை ஜாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கே அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார் திசாநாயக்க, சஜித் பிரேமதாச மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாங்கள் தற்போது இந்த 3 வேட்பாளர்களையும் ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. அவர்களை சம தூரத்தில் வைத்துள்ளோம். ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகியதும் வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கை தொடர்பில் ஆராய்ந்து எமது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை யார் முன்வைப்பார்களோ அவர்கள் தொடர்பில் எமது கட்சி கூடி முடிவை எடுக்கும். அண்மையில் ஜாழ் வந்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் திசாநாயக்கவை சந்தித்தேன்.
கடந்த வாரம் ஜாழ் வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தேன். அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை கொழும்பில் சந்தித்தேன். இவர்கள் அனைவரும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளவர்கள். கடந்த வாரம் ஜாழ் வந்த ரணில் விக்ரமசிங்கவுடன் நாங்கள் அரசு நிகழ்வுகளில் பங்கேற்றமை தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. ஜனாதிபதி ஜாழ் விஜயத்தில் தனிப்பட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன. நாங்கள் பங்கு பெற்றவில்லை. அரசு நிகழ்வுகளில் மட்டுமே பங்கேற்றோம். அதற்கான காரணங்கள் உண்டு. எமது மாகாண சபை ஆட்சி காலத்தில் சுகாதார அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்ட பல அபிவிருத்தி திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கும் நிகழ்விலேயே ஜனாதிபதி பங்கேற்றார். எமது மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் நமது மாகாண சபை ஆட்சி காலத்தில் முடிவுறுத்தப்படாவிட்டாலும் அதனை முன்னெடுத்தவர்கள் என்ற ரீதியில் மக்கள் பிரதிநிதிகளாக பங்கேற்றோம். சிலர் அந்த நிகழ்வுகளை அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தினார்கள். அதனை நான் முதலாவது நிகழ்விலே பகிரங்கமாக கூறினேன். மேலும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக சிலர் என்னை அணுகினார்கள். அவர்கள் பொது வேட்பாளரை நியமிப்பதன் நோக்கம் தொடர்பில் தமது பக்க நியாயத்தை எனக்கு கூறினார்கள். அவர்களின் கருத்தை கேட்ட பின் எனது கருத்தை அவர்களிடம் கூறினேன். பொதுமக்கள் வேட்பாளர் தொடர்பில் மக்களின் கருத்துக்களில் முதலில் அறிய வேண்டும் என கூறினேன். பொது வேட்பாளர் தொடர்பில் திறந்த வெளி விவாதத்தை நடத்துவோம். மக்களுக்கும் அப்போதுதான் ஒரு தெளிவு ஏற்படும் என கூறிய போதும் அவர்களும் சம்மதித்தார்கள். எதிர்வரும் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த திறந்தவெளி விவாதத்தை நடத்துவதற்கு இரு தரப்பினர்களும் சம்மதித்த நிலையில் பங்கு பெற்றுவார்கள். நிகழ்வு இடம்பெறும் இடம் தொடர்பில் அறிய தருவதாக கூறியுள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 2005 புலிகள் கூறியது கிழக்கில் எடுபடவில்லை கூறுகிறார் சுமந்திரன். யாராவது ஒருவர் என்னை துரோகி என்று சொல்லிவிடுவார் என பயந்து உண்மையை சொல்வதற்கு நான் எப்போதும் பயப்பட்டதில்லை என பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். 2005ஆம் ஆண்டு ரணிலின் பயணத்திற்கு வடக்கு மக்கள் தடையாக இருந்திருக்கலாம். அதை இப்போதாவது வருத்தத்துடன் நினைவு கூறுவார்கள் என நினைப்பதாக ஜாலில் ஜனாதிபதி ரணில் முன்னிலையில் சில தினங்களுக்கு முன் சுமந்திரன் கூறியது தொடர்பில் ஜாழ் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அந்த தேர்தலில் என்ன நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தானே. ஆனாலும் கிழக்கு மாகாணம் வாக்களித்தது. கிழக்கு மாகாண மக்களுக்கும் இந்த அறிவித்தலை கொடுத்தாலும் அங்கு மக்கள் வாக்களித்தனர். ஏனென்றால் அதை அமுல்படுத்துகிற அதிகாரம் அந்த பிரதேசத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இருக்கவில்லை. ஆனால் புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசங்களில் மக்கள் வாக்களிக்கவில்லை. எனினும் ஒரு சிலர் வாக்களித்தார்கள் என நினைக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இருவார இடைவெளியில் இரு தேர்தல்களுக்கும் வாய்ப்பு, எது முதலில் என்பது ஜனாதிபதியின் கையில். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் இரண்டையும் 14 நாட்கள் இடைவெளியில் நடத்த முடியும் என்றும், இதன்படி அக்டோபரில் ஜனாதிபதி தேர்தல் நடக்குமாக இருந்தால் செப்டம்பரில் பொது தேர்தலை நடத்த முடியாது என்று இல்லை என்றும் முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். நேற்று திங்கட்கிழமை தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது தற்போதைய நிலைமையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த முடியுமா என்பது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலுக்கான தினத்தை ஜூலை மாதத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அறிவிக்க முடியும். இதன்படி செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 1700 ரூபாய் சம்பளம் வழங்க மாட்டோம், முதலாளிமார் சம்மேளனம் அறிவிப்பு. தோட்ட தொழிலாளர்களுக்கு 70% சம்பள அதிகரிப்பு வழங்குமாறு அரசாங்கம் வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலானது தேயிலை மற்றும் ரப்பர் கைத்தொழில் துறைக்கு மிக பெரும் அச்சுறுத்தல் எனவும் 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்குவது தொடர்பில் எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளவில்லை எனவும் முதலாளிமார் சம்மேளனம் அறிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையின் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.